பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க பாஜக அனுமதிக்காது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி காங்கிரஸாரை துப்பாக்கி முனையில் மிரட்டி முதலமைச்சர் பதவியை வாங்கியதாக பிரதமர் கூறியதற்கும் கண்டனம் தெரிவித்தார். भाई तो इसमें कौन सी चौंकाने वाली बात है? आप सब लोग जान रहे हैं कि भाजपा के लोग जो है नीतीश कुमार जी को बिहार का मुख्यमंत्री बनाएंगे. आज तक हम किसी प्रधानमंत्री को इस तरह की भाषा हम लोगों ने नहीं देखी है. कट्टे की बात करना, गुजरात में जाएंगे तो फैक्ट्री की बात करेंगे, सेमीकंडक्टर फैक्ट्री की बात करेंगे, आईटी पार्क की बात करेंगे, डेटा सेंटर की बात करेंगे. अब बिहार आएंगे तो कट्टे की बात कर रहे हैं. कैसी बातें करते हैं प्रधानमंत्री? அனைத்து எதிர்க்கட்சிகளும் பீகாரை அவமதிப்பதாக கூறக்கூடிய பிரதமர், அவமதிப்புக்கென்று தனித்துறையை உருவாக்கலாம் என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார். சஹர்ஷா மாவட்டம் சோனா பர்ஷாவி பகுதியில் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஊழல் மற்றும் தவறான ஆட்சி குறித்து ஒரு வார்த்தை கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசவில்லை என்று கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நிதிஷ்குமாரை இயக்குவதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். मंत्रालय कार्रवाई करे है कि नहीं, अपना समय क्यों व्यर्थ कर रहे हैं? और इस अपमान मंत्रालय में मेरा यह भी सुझाव है कि मेरे परिवार के बारे में जितनी इन्होंने गालियां दी और जितना उल्टा सीधा बोला उसका भी रिकॉर्ड रखा जाए. एक लाइब्रेरी पूरी बन जाएगी किताबों की, भर देंगे उनको. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாடியைச் சேர்ந்த முருகன் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கு மது அருந்தி கொண்டிருந்த சிலர் முருகனுடன் தகராறில் ஈடுபட்டதுடன் தலையில் கல்லை போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த முருகன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்துகின்றனர். கோவில் கும்பாபிஷேகத்திற்காக பொது இடத்தில் வைத்து அன்னதானம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதற்காக மஞ்சம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பொது இடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். சென்னை அருகே ஈசிஆர் சாலை ஓஎம்ஆர் சாலை பகுதிகளில் திடீரென்று கனமழை கொட்டியது. காலையில் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கரும் மேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் சாலையோரம் புளிய மரத்தில் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் 6 கடைகள் கொண்ட வளாகம் கட்டப்பட்டு அண்மையில் ஏலம் விடப்பட்ட நிலையில் அருகே இருந்த பழமையான புளிய மரம் இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில சமூக விரோதிகள் நள்ளிரவில் தீ வைத்ததால் மரம் வேகமாக தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து மரத்தை இடித்து அகற்றினர்.